எதர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் இந்த கடப்பா பற்றி சொன்னார். ஏதோ ஃபேமிலி டிஷ்ஷு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அவர் சொன்னது ஓகேனாலும் அந்த டிஷ்ஷை பார்க்கவே நாக்கில் எச்சு ஊறிச்சு. சரி, செஞ்சு பார்த்துக்கலாமேன்னு செஞ்சேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சுட்டோன்னே ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வதங்க ஆரம்பித்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 2 ஆனியனுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இது வதங்க ஆரம்பித்ததும் மீடியம்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். குறைன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு தோலோட நசுக்கி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ அதை கொஞ்சம் நேரம் அடுப்புலையே இருக்கட்டும். இப்போ அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இது கூட நம்ம சேர்த்துடலாம். அதையே கழுவி தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். ஓகே, இது இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.